ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? உமன்ஸ் டே இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா நாளும் உமன்ஸ் டே தான். எல்லா வேலையும் எல்லா நாளும் நம்ம தான் செய்யணும். அதனால் நம்மளுக்காக தனியாக ஒன்றும் சிறப்பு டேவெல்லாம் வந்து கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. எப்பவும் போல தான் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. லவ்வர்ஸ் டே கூட அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம வந்து எப்பவும் போல் வேலை செய்யலாம். இன்றைக்கி வந்து சண்டே. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. சக்தியும் வந்து ஒர்க்குக்கு போயிட்டார், எங்கள் அப்பாவும் வரல. சரி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ யோசித்து அன்றைக்கி எங்கள் அண்ணா கால் வாங்கிட்டு வந்தது இன்னும் செய்யவே இல்லைங்க. தீச்சு மட்டும் வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி அதை செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி, அது பாதி சுத்தமே பண்ண முடியலைங்க. முடியோடு வாங்கிட்டு வந்து ஒன்றுமே முடியல. இனிமேல் தீச்சு தான் வாங்கிட்டு வரணும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்க அப்பா அன்றைக்கி தீச்சு வச்சார், 1 தீச்சு வச்சிட்டாரு. அதை வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா தீக்க முடியாமல் தீச்சு எடுத்து பாதி சமையலுக்கும் பாதி நாய்க்குட்டிக்கும் போட்டிருக்குறோம். வாங்க பார்க்கலாம். அந்த கருப்பா வந்து சுவைச்சு சாப்பிட்டுக்கிறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்காலில் வந்து அந்த பாதங்கால் இருக்கும்லங்க, அந்த குழம்பு அதை வந்து எடுக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன பண்ணிட்டேன்னா கருப்பனுக்கு போட்டோம். 8 குழம்பு இருந்துச்சு 4 காலில். அது எல்லாமே போட்டாச்சு. எப்படி சாப்பிட்டுக்கிறாரு பார்த்தீங்களா? பயங்கரமாக சாப்பிடும்போது மட்டும்தான் இப்படி போஸ் கொடுப்பாரு. இல்லைன்னா நீ எங்கேயோ வேசு நாங்கள் கிளம்புற அப்படின்ட்டு கிளம்பிகிட்டே இருப்பார் இவர். என்னங்க, சாப்பிடும்போது போயிட்டு கோபம் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேறு கடிக்கிறதுக்கு வந்துடும். கருப்பா குட்டி, ஐயோ கோவத்தில் கடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமான கோவத்தில் இருக்கிறார் அவர். வாய் விட்டோம் மாட்டிக்குவோம். இதெல்லாம் எடுத்து அடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டை வேறு அடுக்காமல் அப்படியே கிடக்குது. வரும் ஸ்க்ரூவெல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஓ மை காட். நாய்க்குட்டி நாயோட விளையாண்டுட்டே இருக்கோம். சாப்பிடும்போது வந்தோன்னே எவ்வளோ ஒரு இதை உழைக்கிறாரு பார்த்தீங்களா? இல்லைன்னா விளையாடுவார். அப்படி சாப்பிடும்போது வந்துருச்சாம, அது உழைச்சி முடி கூட்டிச்சு பாருங்க. நான் முடுக்குனா கூட கூட்டிகிட்டு வரோம். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவார் துரை. பயங்கரமான செல்ஃபிஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிய வச்சிருந்தா ஏன் ராசா கருப்பா ராசா சாப்பிடும்போது வந்துட்டாங்களா? கோழி வரக்கூடாது, ஆடு வரக்கூடாது. மற்ற டைமில் எல்லாம் வரலாம், விளையாடலாம். சாப்பிடும்போது மட்டும் வரக்கூடாது. ஏன் கருப்பா குட்டி, இவங்கள பாருங்க. கோழிக்கு போட்ட தீவனத்தை வந்து இது சாப்பிட்டுக்குது. அது போய் ஆட்டுக்கு போட்டதை போய் அது சாப்பிட்டுக்குது. கோழியும் சேவலும் பாருங்கள். இவங்க இங்கே வந்து அரிசி போட்டால் அதையும் முடுக்கி விட்டு இதுக்கு சாப்பிட்ருக்குது. காலக்கொடுமை. கூட்டி விட்ட வாசல் மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இப்போ தான் சுத்தமாக கூட்டினாங்க. அங்கே பாருங்க திரும்ப. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, எப்போவுமே கால் குழம்பு வந்து எங்கள் அம்மா வந்து குக்கரில் போட்டு வைக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்பவும் போல் நான் கூட சொன்னேன், அம்மா குக்கரில் போட்டு வச்சிடலாமா, ஏம்மா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. வேண்டாம் அப்படின்னு விறகடுப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு ஆடுகளுக்கு வந்து தீன் கொண்டு வர போயிட்டாங்க. ஏன்னா மேய்க்கிறதுக்கு போனோம்னா இன்றைக்கி வந்து தீவனம் அங்கே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மேய்க்கிற அளவுக்கு. அப்படியே மேய்ச்சாலுமே 1 மணி 12:30க்கு மேலே ஆகிடும். சரி எப்போ சமையல் வேலையை முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து அது தீச்சு வெட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அம்மா இன்றைக்கி அதை வேலையை பண்ணிவிட்டு இருக்கிற இலையெல்லாம் கட்டி விட்டுட்டு மறுபடியும் தீவனம் கொண்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ நான் வந்து அடுப்பு எரிச்சு விட்டுட்ருக்கிறேன். இது கால் வெந்தோடனே வேகிறக்குள்ளே நம்ம வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணணும். நான் போய் மசாலாவுக்கு ரெடி பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்ச சாப்பாடு இருக்குது. அது போக தயிர் வந்து 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தயிர் தாளித்து பாதி தயிர் சாப்பிட்டு பாதி தயிர் இருக்குது. அதை ஊற்றி சாப்பிட்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டு நம்மளுக்கு பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு இருக்குது. அப்புறம் மதியம் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதனால் மதியம் தான் சாப்பிட முடியும். ஓகே, ஒரு சின்ன மினி விளாக். நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் கால் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.